ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கல்யாண வீட்டுக்கு வந்துவிட்டோம். இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா கம்மாய்க்கு குளிக்க போகிறோம். இதான் எங்கள் அம்மா. இங்கே இருக்க மீனுகளை ஃபுல்லாக மீனாக இருக்கும். குளிச்சாச்சு, அதுக்குள்ளே குளிச்சாச்சு, கிளம்பியாச்சு. பாய் சொல்கிறாரு. கிளம்பி போகிறோம் பாருங்கள். முழு வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எங்கள் அத்தாச்சி, நானும் எங்கள் அத்தாச்சி தான் குளித்தோங்க. அம்மாயில் போய் கிளம்பியாச்சு, தலை சீவியாச்சு, கிளம்பியாச்சு. கிளம்பி கடைக்கு போகிறோம். கடைக்கு வான்னு கூப்பிட்டு போனார். சரி, எங்கேயோ கூப்பிட்டு போகிறாருன்னு பார்த்தா அவருக்கு ட்ரெஸ் எடுக்கலை. அதுக்காண்டி ட்ரெஸ் எடுக்கிறக்காண்டி ஜவுளி கடைக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தோம். பூ வாங்கி கொடுத்தாரு. பூ வாங்கி கொடுத்துட்டு வீட்டு கடை வந்திருந்தா ரெடியாகி தாய் மாமன்னு உட்காந்துட்டாரு. ஆமாம், இதுதான் கல்யாண மண்டபம். அப்புறம் காலை சாப்பாடு போட்டாங்க. என்ன சாப்பாடுனா பொங்கல், சாம்பார். அப்புறம் கேசரி வச்சாங்க. கேசரி நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட பொண்ணு வீடு அழைக்க போகிறோம்மா, தாய் மாமன் வீடு அழைக்க போகிறோம். இந்த தாய் மாமன் உட்காந்து பொட்டு எல்லாம் வச்சு மாலை மரியாதை பண்ணாங்க. பண்ணிவிட்டு தாய் மாமனை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சோம். எல்லாருமே உட்காந்துக்கிட்டு எல்லாம் மரியாதை பண்ணாங்க. உட்காந்து நின்று வேடிக்கை பார்க்குறேன் பாருங்க. நானுங்க இந்த சீர் கொண்டாந்து ஏற்றணும். எல்லாருக்கும் அந்த தாய் மாமன் கூட எல்லோரும் கலர் கொடுக்கணுமா, கலர் கொடுத்தோம். கலர் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணோம். செஞ்சுட்டு இருந்தால் அவங்க தாய்மை வாங்கி கொடுத்த அண்டா, அவங்க பொண்ணுக்கு சடங்கு வேறு வச்சாங்கல்ல, அதோட சேர்த்து எல்லாம் பண்ணுறது மாதிரி தாய்மை பூரா வெடி போட்டு ஃபோட்டோ பிடிச்சி அழைச்சாங்க. மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு. இதான் மண்டபம். தாய் மாமனுக்கு ஆராத்தி எடுத்து உள்ளே அழைச்சாங்க. எல்லாம் விழுந்து என் மயம் பாருங்க நிற்கிறான் பாருங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு. பார்க்குறவங்க ஃபுல் வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். மாப்பிள்ளையை அழைக்கணும்னு சொன்னாங்க. நான் போகலை. மாப்பிள்ளை எந்தப்போ நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலை. அதனால் மாப்பிள்ளை அழைச்சிருந்து உட்காந்தாச்சு. டயர்டாக ஆகிட்டு, எனக்கு 12 மணி ஆகிட்டு வர. அதிலே பாதி டயர்டு. கிளம்பணும், வைக்கணும், பொண்ணு விட்டு வச்சோம். இப்போ மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணாங்க. நிச்சயம் பண்ணலை, நைட் நிச்சயம் பண்ணலை. அதனால் கால் தான் நிச்சயம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து நிச்சயம் பண்ணுவோம். அப்புறம் எல்லாம் கிளம்பியாச்சு. கிளம்பி பொண்ணு அழைச்சிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. தாலி கட்டுறதுக்கு காரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை விடுவாங்க. நாங்கள் எல்லாம் நடந்தே வந்துட்டு பக்கம்தான். இதுதான் அந்த ஊர் கோவில், காளார் கோவிலில். அவங்க கிராமத்துக்குள்ள உள்ள சின்ன கோயில் பாருங்கள். வெறுக்கு அடையே அப்பா, சரியான கூட்டம். அவரை ஃபோட்டோகிராஃபரை தள்ளி எழுங்கப்பா, ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். கோயிலுக்குள்ளே சரியான கூட்டம். முழு வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் பார்க்குறவங்க. அப்புறம் மாப்பிள்ளை மாமன் மாலை போடணுன்னு மாமன் மாலை போட்டாங்க. அவர் தான் பொண்ணோட தாய் மாமன். அவரோட தம்பி தான் என் வீட்டுக்கார். அந்த ஹாய் சொல்கிறார் பாருங்கள், அவர் தான் என் வீட்டுக்கார். அப்புறம் தாய் மாமன் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறம்மா. அதனால் மாலை போட்டு ஃபோட்டோ பிடிச்சாங்க. நானும் கூட வந்து வீடியோ எடுத்துருக்கேன், கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். நாங்களோட மஞ்சள் கசரது தான் எங்கள் அண்ணன். ஆமாம், எப்படியோ உட்கார வைங்க. தலைன்னு சரியான கூட்டம். வேறு ஐயர் வேறு உட்காருங்கப்பாங்கிறாங்க. எங்கே உட்கார முடியுதுல, சரியான கூட்டத்தில் எப்படி உட்கார முடியும்? இந்த சின்னோண்டு கோயில், கஷ்டப்பட்டு பொம்பளை பொண்ணு மாப்பிள்ளையே உட்கார சொன்னாங்க. அப்புறம் எங்களே உட்கார சொன்னாங்க. நானும் மல்லுக்கட்டி கஷ்டப்பட்டு உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோம். சரி, நல்லபடியாக தாலி கட்டியாச்சுங்க. தாலி கட்டுறப்போ ஒரு சேர்த்து என் வீட்டுக்காரை காட்டுறேன் பாருங்க. நான் என் வீட்டுக்காரன் தான் பார்க்குறோம். தான் சீர், பொண்ணுக்கு கொடுக்குற சீர் வச்சுருந்தாங்க. மண்டபத்துக்கு வந்தாச்சு. நாங்களும் ஊருக்கு கிளம்ப போகிறோம். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.